ஹலோ கைஸ், வெல்கம் டு இருங்க பாய்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஆஃப் கேரளா. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கில் தான் இருக்கோம். ஓகே, இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கா? ரைட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி ரெடி ஆகிட்ருக்கோம். இதோ சாயங்க இப்போ எல்லாருமே தட்டி எழுப்பின்னு இப்போ எங்கே போக போகிறோன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போக போகிறோம். எதுக்குன்னா கயாக்கிங், அதாவது சன்ரைஸ் பார்க்க கிளம்புறோம். ஸோ இப்போதைக்கு ஃபேஸ் வாஷ்லாம் வெறும் கிளம்பாமல் ஒரு ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆகிட்டு அங்கே போயிட்டு கயாக்கிங் முடிச்சுட்டு திருப்பி இங்கே ரெசார்ட் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாகமன் போக போகிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க நினைக்கிறவனும். இப்போ ஒரு 5:40 கிட்ட ஆகுது. சரி, ரைட்டு பார்ப்போம். ஓகே, கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. தெரியுது, நீ மூடு. இது வரைக்கும் உள்ள போற அவனா நீ அந்த மாதிரிலாம் போட முடியும். இது உச்சக்கட்ட அவமானம். இங்கதான்டா எல்லாரும் சொல்லிட்டு இவன் கிளம்பாம இருக்கான், பைத்தியக்காரன். எங்க போனாலும் வந்து கம்ஃபர்டபிளான நிறைய பேர் போறது அஜட்டி. அதுக்கு எவ்வளவு இருக்கு காட்டு ப்ரூஃப். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. குழந்தைகள் பார்க்கற சேனலா இருக்கு நாங்க நினைக்கிறோம். இது ஜட்டி போறதுயா? சும்மா விடுவேனா? சன் டிவிலே போடு. 1 hour later. நீ மட்டும் வெளிச்சத்துல வந்துட்டியா எல்லாரும்? இப்போ யாருக்கு வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா 4 கேர்ள்ஸ் 2 கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. 2 பேர் வரல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா விடியகால 4 மணிக்கு ஐலைனர் போட்டுருக்கானுங்க. பொருள் எனக்கு போகிறது கயாக்கிங்க இல்லை ஐலைனர் வேறு. வெறும் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ரெடி ஆகணும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், அதுவும் ஆனால் இதுக்கு ஐலைனர் போட்ட ஒரே கேங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான். அந்த கேங் காட்டுறேன். வேற ஐலைனர் கூட 5 நிமிஷம் தான் ஆகும். கை வச்சுட்டு அது பார்த்துட்டு அது போட்டோ தெரியும். அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணுமாடா. கீர்த்திகாசி டென்ஷனா வரும்போது ரெடியா இருக்கணும். நாங்க கெட்டப் மட்டும் பண்ணலாம். கயாக்கிங்க்கு இது மாதிரி ரெடியா இந்த குரூப்பா நீங்க பாத்துருக்கீங்க? தேவதர்ஷினி எங்க போறோம்? எங்க போறோம்? கயாக்கிங் என்ன தெரியுமா? தெரியாது. கயாக்கிங் என்ன தெரியுமா? தெரியாதோ? தெரியாது எனக்கு. சின்ன பசங்களா? ஐலைனர் போனவங்களா சின்ன பசங்க கிடையாது. இங்க வரட்டும் பாருங்க, கயாக்கிங் கெட்டப் பாருங்க. போற போறோம். என்னடா மறந்துச்சு? அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர திடீர்னு காணா போயிடுறியே, ஏன்டா? என்னடா கண்டுபிடிக்க முடியல கைஸ். எங்களால கீர்த்திகாசி ஸ்பாட் பண்ணவே முடியல. ஹலோ, என்ன ஆகுறீங்களா? எங்கடா இந்த கயாக்கிங்க்கு இது மாதிரி என்ன கெட்டப்? எங்க மாலுக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு கயாக்கிங் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அங்க போய் போட்டோ எடுக்கலாம், போட்டோ ஷூட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல எதுவும். கயாக்கிங் துடுப்பு போடுறது நம்ம தான். அப்ப எப்படி நம்ம போட்டோ எடுக்க முடியும்? சிந்திக்காமல் போட்டோ வந்தாச்சு. இதோ அதுதான் இருக்கும். கயாக்கிங்னா போட்டோ ஷூட், பாலி வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு
தம்பி நீ சிரிக்காத, ஐலைனர் போட்ட மூஞ்ச கேட்டா. தம்பி போட்டோ எடு, நீ தான் துடுப்பு போறது, நீ எப்படி போட்டோ எடுக்க முடியும் புரியல எனக்கு. இல்ல கூட வருவாங்க, கூட மீன்ஸ் அவங்களும் தண்ணி போட்ல ஹெல்ப் பண்ண வருவாங்க. லைக் ஆமா 20 minutes later. சும்மா தானே, சும்மா சொல்லு. கயாக்கிங்னா என்ன நினைச்சீங்க மட்டும் சொல்லு. கிளாஸ் பிரிட்ஜ் வரும் ரவி. இந்த கயாக்கிங்ல கிளாஸ் பிரிட்ஜ் வருதா? இது என்ன புதுசா இருக்கு? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த காலத்துல வருது. இது அட்வான்ஸ்ல போயிட்டு பாலியை பீட் பண்ணிட்டாங்க. கயாக்கிங்ல கிளாஸ் பிரிட்ஜ் வருது. ஆகாஷ் 7 பேர். காஃபியா இருக்கா? காஃபியா ஒண்ணு வேற 2 காஃபியா? 3 ஒரு காஃபி 4 கயாக்கிங்னா என்ன நினைச்சீங்க கேட்டேன் தேவதேசிங்கிட்ட. கயாக்கிங்க கிளாஸ் பிரிட்ஜ் வருமா? அரண்டு போயிட்டேன்னா என்னடா இது பாலியில கூட இது மாதிரி புதுசா கண்டுபிடிக்கலையடா சொல்லிட்டு. சீரியஸா கயாக்கிங்ல கிளாஸ் பிரிட்ஜ். தேவதேசி சமையல் குறிப்பு மட்டும் யூடியூப்ல தேடுறல, கயாக்கிங்னு ஒரு வாட்டி தேடி இருந்தானா இந்த நிலைமை வந்துருக்குமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நடு வீடியோக்கள் 4 மணிக்கு இந்த கெட்டப் எதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் குளிச்சுட்டு ரெடியான பரவாயில்ல, குளிக்காம மாதிரி இது கெட்டப் போட்டு. இதுக்கு மேல ஒன்ன விரட்டி பிடிப்பானோ? நீ ஏண்டா டீக்கல தம்மடி இருமனு உட்காந்துங்க. அப்பா போலீஸ் தெரியல. உங்க அப்பா பாத்துட்டு என்னப்பா பிராண்ட் அடிக்கிற, நல்ல பிராண்ட் அடிப்பா, கண்டது அடிச்சு கட்டு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஒரு வழியா மேங்க்ரூவ் வில்லேஜ் வந்தாச்சு. தமிழ்ல மங்காரு என்று ஜோக் ஜோக் இல்ல இல்லையா கயாக்கிங் பண்ண போறோம். ஸோ கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் 6 o'clock வந்துட்டோம். ஆக்சுவலி 6:30 சொன்னாங்க. பிஃபோர் 30 minutes பிஃபோராக வந்துருமா இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஏன்னா அவங்க எப்படி போனெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்காக நைட்டு ஃபுல்லாவே தூங்காமலே இருந்தோம். 60 நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. 7 படை அதெல்லாம் படகு கலையில வந்து இது வந்து 7வது கொரட்டை விட்டு தூங்கிருக்கான். நான் மட்டும் தான் நல்லா தூங்கியிருக்கேன். இது வேற ஐலைனர் போடுறதுன்னு நல்லா மாலுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது மேலே கவர் ஆகிடும். லைஃப் ஜாக்கெட் போட்டு கவர் பண்ணுறோன்னு தெரியல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஆமாம் கைஸ் ஃபைனலி ரீச். ஸோ இப்போ காட்டுறோம் பாருங்க. ஆமாம் ஆக்சுவலி ஐஸ் இங்கே வந்தது மெயினாக அது சொல்ல மறந்து பாருங்க. சன்ரைஸ் தான் வந்தது. நல்லா தான் சீக்கிரமாக வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டக்கு டக்குன்னு ஆமாம் சன்ரைஸை கவர் பண்ணுறோம். கயாக்கிங் வேறு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அது வேறு வீடியோ எடுக்க முடியுமா தெரில, பார்ப்போம். முடிஞ்சால் கிளிம்ஸ் மாதிரி எடுக்க பார்க்குறேன். ஆமாம் காத்தியோட போன என் ஃபோனில் வைக்க மாட்டேன். வீடியோ எடுக்கிறோம். வீடியோ இல்லைனா வீடியோ இல்லைனா பிக்சர் போடுறத பார்த்துட்டு கற்றுக்கோங்க கயாக்கிங் எப்படி போடுறதுன்னு. ஃபோன் போச்சு திரும்பி வர மேடம் வந்திருக்காங்க. தம்பி என்னப்பா சிரிப்பு இது? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு மஜா படம். எங்க கேங்ல ஆல்ரெடி ஒருத்தர் வந்து டைம் போயிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய பொருட்கள் மிஸ் ஆகும்னு. ரொம்ப பெரிய மிஸ்லாம் ஆகாது, உயிர் போயிடுவோம்லாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதுக்கு இந்த ப்ராடக்டோட உயிரை அமுச்சு விட்டுலாம். எங்கடா கவர் ஓடுறா பாருங்க.
ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். கைஸ் பார்த்தீங்கன்னா மண் எடுக்கிறாங்க, புதுசாக இருக்குது. எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. களிமண், அதான் களிமண் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கீழே இருந்து எடுப்பாங்க போல. இருக்கலாம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மீன்ஸ் அது ஒரு இதுதான். ஓகே, களிமண் புதுசாக இருக்குது பார்க்க. ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். பட் அந்த சைடில் ஆள் காணோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்த உடனே அது வரைக்கும் சன்ரைஸ் ஆகாமல் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, பார்த்துட்டு நம்ம மட்டும் தான் இருக்கோம். நம்ம தான். மீன் எதுவும் கிடக்குதா? மீன் எதுவும் இருக்கா பார்க்குறேன். இது ஒண்ணு சிரிச்சுனே இருக்கு. என்ன சிரிப்புனே தெரியல. இது ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா தம்பி, இதெல்லாம் மெமரிஸ். திருப்பி நீ போன யூடியூப் சேனல்ல போய் பார்த்துட்டு ஓகே இது மாதிரி பண்ணியிருக்கோம், பைத்தியகாரத்தனமா பண்ணியிருக்கோம் யோசிப்பீங்க நீ. நல்லா ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். 20 minutes later. ஆமா, இப்போ வந்து கயாக்கிங் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால வந்து தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்க வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுவார். இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரைனிங் தருவாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாரும் கவனிச்சா போதும். இது வந்து இந்த படகு கலையில வந்து 17 கலை இருக்கு. அது வந்து 8வது இடத்துல. அதெல்லாம் கேட்குது. ஆஹா, அசிங்கப்பட்டமே. ஏய், ஆறாவே விடுடா விடுடா. நீங்க சயின்ஸ் படிச்ச ஸ்டூடண்ட், நீ சொல்லு. ஆமா, நான் படிக்கவே இல்ல, முட்டாள். வெளிய போ. இந்த சைடு துடுப்பு போட்டா எந்த பக்கம் கயாக் திரும்பும்? இப்போ வந்து அந்த டைரக்ஷன் ஒன்று இருக்கு. எந்த பக்கம் போட்டா எந்த பக்கம் திரும்புங்கிறது வந்து அவர் சொல்லிதான் நமக்கே தெரிய வருது. அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க திரும்புமா அப்படின்னு இருக்கு. அதனால அவங்க வந்து தெளிவா வந்து விளக்குறை இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்க பார்த்துட்டு பக்காவா பண்ணாங்க. ஆமா, அவ்வளோ மாட்டியா நடிக்க. A few moments later. நாங்கள் ஒரு கன்சர்ன் ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண சொன்னாங்க. எல்லாம் பண்ணியாச்சு. அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே மெடிக்கலாக ஃபிட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு அதில் வந்து கன்சர்னில் எல்லாம் டிக் பண்ணி ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டோம். 13 மெம்பர்ஸ். ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஆமாம், தண்ணியிலே உண்டு இந்த சேருதா இருக்குது, சேத்துல மாற்றி சேர்த்தா கூட. ஆமாம், பொதுவழி தான். ஆமாம், உள்ளே இழுத்துரும். இதுவும் நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல டீசெண்டாக நம்ம பாடி வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றோம், பிரச்சனை இல்லை. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஓகே, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நெக்ஸ்ட்டு சன்ரைஸ் பார்ப்போமா. அவரே சொல்கிற க்ளவுடியாக இருக்கனால வருமா வராத மாதிரி சொல்லிட்டாரு. பார்ப்போம், நம்மளுக்கு இருந்தால் பார்க்கலாம். ஓகே, நம்ம வச்சு ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன்னொன்று இருக்குது. பட் அதில் போனாங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ள அப்படி எல்லாமே அட்வென்ச்சர்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அது 750 அரௌண்ட் வருது. ஸோ அதனால் பெட்டர் நாங்கள் நிறைய பிளான் பண்ணனால இதுவே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். கொடுத்து முடிச்ச உடனே நம்ம வந்து ஹைக்கிங் போயிடலாம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இதான் மெயின் ரிவர். ஒரு 20 feet வரும். அதனால உங்களோட திங்ஸ் எல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். போனு, வாட்ச், ஸ்பெக்ஸ், கோல்டு எல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். உங்க போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. கூட ஒரு லைஃப் கார்டு வருவாங்க, அவர் கூட போங்க. தனியா எங்க போக. சரி. வேற யாரெல்லாம் அதிகம்? இனி யாரை கூப்பிடுங்க? என்னாச்சு? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமாண்ணா, இவங்க டபுள், இவங்க டபுள். சிங்கிள் 2 பேர், 2 டபுள். 2 வெயிட் அதிகமான ஆளு பேக்ல போலாமா? பேக்ல தான் ஃபுல் கண்ட்ரோலிங். சரி, பேக்ல உட்காரியா? அச்சா, யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? கைஸ் ஃபைனல் டேட்டோம். இங்க நான் கயாக் போறோம். டபுள்ஸ்
முதலில் இறங்குகிறார் பாத்து எப்படி எப்படி பாத்துக்கோங்க இப்பயே சூப்பர் அரவிந்த் அதான் பார்த்து உட்காரணும்டா ஈரமாயி ஆயிலா இல்லைங்க அவ்வளவுதான் ஒரு ஸ்ட்ரோக் போடாரு இந்த மிரண்டுற பசங்க அரவிந்த் ட்ரிப்பை முடிச்சிடாதீங்க இருங்க வரோம் பாருங்க ஆதன் அழகா உட்கார்ந்தான் பாருங்க தள்ளி விடுங்க அவனை கொஞ்சம் உள்ள அடுத்து டபுள் சிங்கிள் தம்பி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இதுல எனக்கு தலையில தான் குதிப்பா சொல்லிட்டு சிங்கிள் வாங்க என்ன தம்பி என்னாச்சு இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். பிரேம் பிரேம் போடா பிரேம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா என்னடா கீழே விழுவான் விக்னேஷ் தப்பிச்சிட்டானு எப்படான்னு தெரியுற நீ சரி அங்க துடு போட்டு இருக்கான் பாரு ஆகாசே சிங்கிளா அவன் போறான் அந்த போட்டி வேணும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா அவனை எல்லாம் காப்பாத்துக்கடா அவனை ஏன்டா ஏன் போடா போ போய் தொலைடா டேய் வரலாற்றில் நீ இருப்பது சரி பிளாக் பண்ணி நிக்கிறான்டா அவன் வலி உச்சக்கட்டதெல்லாம் சொல்லிட்டு டபுள் தானே டபுள் ப்ரோ டபுள் ப்ரோ கயிறு அங்க தத்தல் வச்சிருக்காங்க 7:30 மணிக்குள்ள போறது ஆரம்பிக்கிறது 7:10 தான் ஆரம்பிக்கும் ப்ளீஸ் உங்க ஆயுதங்கள் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பிடிச்சிக்க மணி ஒன்று எடுத்துக்கங்க நீங்க 2 பேரும் நாகூர் ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு என்னால சத்தியமா பேலன்ஸ் பண்ண முடியல அதாவது கைடரனே சொல்லிட்டாரு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியல நான் போன் கீழே வந்துச்சுன்னா கோவிந்தா தான் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் சாய் பாருங்க சாய்